என்கிட்ட ஞானம் இல்லை, என்கிட்ட பலம் இல்லை. இல்லை, நீங்க தான் ஹீரோயின், ஹீரோஸ். புரியுதா? நம்ம ஜீரோ நம்ம பார்வையில், உலகத்து பார்வையில், ஏன் குடும்பத்தின் பார்வையில் கூட ஜீரோ. ஆனால் தேவனுடைய பார்வையில் ஜீரோ அல்ல. அவர் தம்முடைய ஜனத்திற்கு கதாநாயகன் இருக்க நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தேவன் என்ன பண்ணார்? தமக்கென்று, தம்முடைய ஜனத்துக்கென்று என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட அந்த தாவீதை என்ன பண்ணுகிறாரா? உயர்த்துகிறார். இப்போ பாருங்களேன், குடும்பத்தின் நடுவில் புறக்கணிக்கப்பட்டுட்டான், மறந்தன் ஒரு நிலைமை. இப்போ அந்த குடும்பத்தின் நடுவில் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தாவீதின் தலையை உயர்த்துகிறார். அப்போ தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்ன எல்லாம் அவங்க கண்டிப்பாக வேதனையில் போயிருப்பான். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் இருந்திருக்க மாட்டான், சில சுபகாரியங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டான், இருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக, தன்னுடைய தகப்பனுக்கு முன்பதாக புறக்கணிக்கப்பட்டிருந்த, மறக்கப்பட்டிருந்த அந்த தாவீதை தைலத்தினால் என்ன பண்ணுகிறாரோ? அபிஷேகம் பண்ணுகிறார். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தாவீதுடைய கொம்பு உயர்கிறது. மறக்கப்பட்ட இந்த தாவீதை எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்க? ஒரு ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. என்னடா இவனுக்கா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வு சொல்லுவாங்கல்ல, அர்ப்பனுக்கு வந்த வாழ்வு பாருங்க அப்படின்னு இருப்பாங்க. கண்டிப்பா அங்க பொறாமை எழும்பி இருக்கும். என்ன பாருங்களேன், யுத்தம் நடக்குது, எல்லாரும் கோலியாத்தை கண்டு பயந்து போய் இருக்கிறாங்க. இவன் முன்னால போய் என்ன பண்றான்? அழகா கோலியாத்தை அடிச்சுட்டு வரான். அடுத்தால பல யுத்தங்களுக்கு போறான். போனோன்னு அங்கே பாட்டு வருது. என்ன பாட்டு வருது அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னா அங்கே பிரச்சனை வருது. தலை உயர்த்தப்படும் பொழுது சில வேளைகளில் சத்துரு எழும்பி நிற்கலாம், சத்துருக்கள் எழும்பி வரலாம். ஆனால் நம் தலையை உயர்த்தின தேவன் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்தின தேவன் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நம்ம தலையை உயர்த்தல, அவர் தான் உயர்த்தினார். எதற்காக? அவருடைய மகிமைக்காக. அந்த மகிமையை என்ன பண்ண மாட்டார்னா, ஒரு நாளும் ஒரு காலம் யாருக்கு என்ன பண்ண மாட்டார்? விட்டு கொடுக்க மாட்டார். அதனால தான் என்ன பண்றார்? உங்களுக்காக என்ன பண்ணுகிறார்? யுத்தம் பண்ணுகிறார். புரியுதா? அநேக நேரத்தில் பிரச்சனை கண்டு பயப்படுறோம். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னா, நீங்கள் விசேஷித்தவர்கள். புரியுதா? உங்க மேல தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் பிறப்புக்கு முன்னதாகவே. அதனாலதான் அவன் பிறக்கும் பொழுது பல பிரச்சனை, சத்துரு என்ன பண்றான்? எழும்பி வருகிறான். ஆனா கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடல. எந்த குடும்பம் மோசையை அழிக்க நினைத்ததோ அதே குடும்பத்தில் என்ன பண்றார்? மோசே வளருகிறார். இதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷல். வில்லன் குடும்பத்தில் என்ன பண்ணுவாரு? ஹீரோவாகி நம்மை வைத்து வளர்ப்பார். உங்களுக்கு யாரெல்லாம் வில்லங்களா இருக்காங்களோ அவங்க இடத்துல வச்சு உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். உங்க தலையை தூக்க செய்வார். சில நேரத்தில் பயப்படுவோம், எதுக்கு இந்த சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகள் கடந்து போயிட்டா நல்லா இருக்குமே அப்படி ஜெபம் பண்ணுவோம்ல. பிரச்சனை வந்துட்டு, ஏன்னா குடும்பத்தில் கணவன் சரியில்லை அப்படின்னா, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். இல்லை இல்லை, அந்த குடும்பத்தின் நடுவில் தான் அவர் உங்கள் தலை என்ன பண்ணுவார்? உயர்த்துகிறார். அந்த உயர்த்தப்பட்ட தலைக்காக அவர் உங்களுக்காக என்ன பண்ணுகிறார்? யுத்தம் செய்கிறார். அதை கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். பாருங்க, தாவீதின் தலையை உயர்த்திட்டாரு. தாவீது தலையை என்ன பண்ணிட்டாரு? உயர்த்திட்டாரு. சவுல் விரோதமா என்ன பண்ணுகிறான்? எழும்பி வரான். சவுல் மாத்திரமல்ல, பெலிஸ்தர் கூட்டமும் என்ன பண்ணுகிறது? தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. ஆனா கர்த்தர் யார் கரத்தில் என்ன பண்ணல? இந்த தாவீதை ஒப்பு கொடுக்கல. ஏனென்றால் இந்த தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த தாவீதுடைய தலை கர்த்தரால் உயர்த்தப்பட்டது. ஆகையால் கர்த்தரே அவனுக்கு துணை நின்று என்ன பண்ணுகிறார்? யுத்தம் செய்கிறார். சொல்றான் ஒரு இடத்துல, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தாண்டா சமீபம் அப்படிங்கிறாரு. சவுல் ஒரு பக்கம் வரான், இன்னொரு பக்கம் பெலிஸ்தர் கூட்டம் வருது. இவன் இந்த யாரு வடிவேலு சொன்ன மாதிரி, வடிவேலு இறந்து போனாரு ஒருத்தர், கொரோனா தடுப்பூசி போட்டு, ஓடினேன் அப்படின்ன மாதிரி. அந்த மாதிரி தாவீது ஓடுறான். யோசித்திருப்பான், சும்மா தானே நான் இருந்தேன் ஆண்டவரே, நான் பாட்டுக்கு ஆட மேய்ச்சிருந்தேன், ஜாலியாக பாடிட்டு இருந்தேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடி எனக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு பாடிக்கிட்டு இருந்தேனே. என்ன தெரிந்தெடுத்து நீங்க அபிஷேகம் பண்ணீங்க. இப்ப பாருங்க, தலைக்கு மேல வெள்ளம் போதேன்னு புலம்பி இருப்பான். ஆனா கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கறான். சொல்றான்,
கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தரே அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஏன் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னா நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம பாதுகாக்கல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் நல்லா வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவுதான் நல்ல வண்டி ஓட்டினாலும் பிசாசு ஏத்தாப்புல ஆட்களை ஏவிடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நான் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு கேப்டனா இருக்கிறாரு. இப்போ அவர் சொன்னாரு, கர்த்தர் தான் பிழைச்சிட்டு போட்டுன்னு சொல்லி எங்களை விடுறாரு அப்படின்னு சொல்லி. சில போர்ட்ல ஏகப்பட்ட கப்பல் கிராஸ் ஆகுமா. ஏன்னா நம்ம கார் ஓட்டுற மாதிரி இல்லை. இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கும். எண்டு அதை டைரக்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அவர் சொல்றாரு, கர்த்தர் தான் பிழைச்சிட்டு போட்டுன்னு சொல்லி என்ன பண்றாரு, பிழைச்சிட்டு போட்டுன்னு விடல. அவர் நம் மீது கிருபையா இருக்கிறபடினால், நம்மை அவருக்கு பிரியமானவர்களாக அவர் பார்த்தபடினால் என்ன பண்ணுகிறார், எல்லா திசையிலும் இருந்து நம்ம என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, நான் சகாயம் செய்யத்தக்க சக்தியை சௌரியவானாகிய என் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னை, ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னை என் தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உயர்த்தப்பட்டிருக்கீங்க. ஆமென். இயற்கையாவே இந்த தாவீது யார் அப்படின்னா ஒரு பராக்கிரமசாலி. இயற்கையாவே யார் அப்படின்னா ஒரு பராக்கிரமசாலி. கோலியாத்துக்கு விரோதமாக போகும்போது சவுல் கேட்குறான், எப்பா அவன் சிறுவயது முதல் யுத்தத்தில் பழகினவன், நீ வாலிபனா இருக்கிற, சின்ன பிள்ளையா இருக்க, உன்னால் இந்த யுத்தம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிறான். அப்போ தாவீது அசால்ட்டா சொல்றான், நான் ஆடை மேய்க்கும் பொழுது என்ன பண்ண, சிங்கத்தையும் கரடியும் கொன்னேன், அந்த சிங்கத்திலையும் கரடியிலும் ஒருத்தன் போல இருப்பான் அப்படிங்கிறான். அப்போ தாவீது குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அவன் யார் அப்படின்னா ஒரு தைரியம் மிகுந்தவன், தைரியம் உள்ளவன் தான், ஒரு பராக்கிரமசாலி தான். சிங்கத்தையும் கரடியும் கொள்றான் அப்படின்னா அவ்வளவு வல்லமை உள்ளவன் தான். புரியுதா, வல்லமை உள்ளவன் தான். ஆனாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனுக்கு அவனுடைய பராக்கிரமம் என்ன பண்ணாது, போதாது. அதனால தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. சொல்லுங்க, சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. ஹீரோ தான், சௌரியவான் தான். ஏன்னா ஒத்த கையில் ஃப்ளைட்டை நிறுத்துறவர் தான். நம்ம தமிழ் படம் தெலுங்கு படத்தில் வர்ற மாதிரி ஒத்த கையில் ஃப்ளைட்டை நிப்பாட்டுறவர் தான். இவர் காலை கீழே வச்சாருன்னா புயல் அடிக்கிறது தான். ஆனால் அது போதாது, அவனுக்கு ஒரு சக்தி தேவை. அது போதாது, அவனுக்கு ஒரு சக்தி தேவை. அதை தான் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் நான் அவனை என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணினேன் அப்படிங்கிறார். புரியுதா? அங்க செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த செருபாபேல் யார் அப்படின்னா பாபிலோன் தேசத்தில் பிறந்தவன். அதனாலதான் உனக்கு பேரு செருபாபேல். செருபாபேல் அப்படின்னா பாபிலோனில் விதைக்கப்பட்டவன். செருபாபேல் அப்படின்னா பாபிலோன்ல விதைக்கப்பட்டவன். இப்ப இவனை பார்த்து சொல்றாரு, செருபாபேலே, பராக்கிரமம் அல்ல பலமும் அல்ல, தேவனுடைய ஆவினால தான் எல்லாம் ஆகும். யார் இவன் அப்படின்னா ஒரு தரிசனத்தை பெற்றவன், தேவனால் உயர்த்தப்பட்டவன், தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன். என்ன தரிசனம் அப்படின்னா தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். இந்த செருபாபேல் கையினால தேவனுடைய ஆலயம் என்ன பண்ணப்படணும், கட்டப்படணும். எதிர்ப்பின் நடுவாக, பிரச்சனை நடுவாக, சத்துருக்களின் நடுவாக தேவனுடைய ஆலயம் என்ன பண்ணப்படணும், எழுப்பப்படணும். இவனுடைய காலகட்டங்களிலே தேவனுடைய ஆலயம் எழுப்பப்படக்கூடாது என்பதற்காக சத்துருக்கள் என்ன பண்றாங்க, தீவிரமான காரியங்களை செய்யறாங்க. அதற்கு நடுவாக இவன் தைரியமாய் நின்று தேவன் கொடுத்த தரிசனத்தை என்ன பண்ணணும், செய்யணும். கொஞ்சம் மலைச்சு போய் நிற்கிறான். கூட்டம் இல்லையே, ஜனக்கூட்டம் இல்லையே. சில நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வரும். வாழ்க்கையில் சில லட்சியங்கள் வச்சிருப்போம். அந்த லட்சியங்கள் அடைகிறதுக்கு பண தேவைகள் இவ்வளோ இருக்கு, ஜனத்துடைய தேவை இவ்வளோ இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு பதற்றம் வரும். அதே போலதான் இங்க செருபாபேல் என்ன பண்றான், ஒரு பதற்றக்குள்ள போறான். நான் பெற்றுக்கொண்ட தரிசனம் பெருசு, தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் பெருசு, தேவன் என்ன பண்ணி இருக்கிறார், இதற்கென்று தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஆனா செய்யறதுக்குள்ள பலன் இல்லை, கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை.
சில நேரத்தில் திகைப்போம். பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தில் ஒரு திருமண காரியம் வந்துட்டு அப்படின்னா திகைப்போம். ஏதோ ஒரு காரியம் செய்யும் பொழுது யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு என்ன நினைப்போம்? பணம் இல்லை நம்மகிட்ட, அதனால தான் யாரும் நம்மளை தேடி வர மாட்டேங்காங்க. என்ன பணம் இருந்தால் தான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நினைப்போம். அது நிமிஷம் அது குறித்து என்ன ஆகும்னா நமக்குள்ள வேதனைகள் வரும். அப்படி கொஞ்சம் சோர்ந்து உட்காருவோம். இதே போலதான் இந்த செருபாபேலுக்குள்ள ஒரு சோர்வு. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்றாரு, செருபாபேலே, நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினால் என்ன பண்ணும், எல்லாம் ஆகும். தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது காரியங்கள் மாறுதலாய் முடியும்.